வெல்கம் டு Nallaseiringappa. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா விறகடுப்புல வந்து மட்டன் பிரியாணி செய்யறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 kg மட்டனுக்காக ரெசிபி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். க்ரீன் சில்லி வந்து 10 நம்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து ஃபைன் ஸ்லைஸ் பண்ணது 800 கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து டொமேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணது 600 கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கர்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 ml வந்து கர்டு எடுத்து வச்சுருக்கேன். புதினா மின்ட் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு, ரெண்டுமே வந்து 100 கிராம்ஸு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 220 கிராம்ஸ் வந்து இஞ்சியும் 160 கிராம்ஸ் வந்து கார்லிக்கும் எடுத்திருக்கேன். பட்டை வந்து 10 கிராம் எடுத்திருக்கேன். பிரிஞ்சியில் வந்து ஒரு 4, க்ளோவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் காடமம் வந்து ஒரு 5 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்டியை வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எக்ஸாக்டாக வந்து ஆயில் வந்து டோட்டலாக 500 ml தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். 400 ml வந்து ஆயில், 100 ml வந்து கீ. இதுதான் வந்து நம்ம மொத்த ப்ராசஸ்க்குமே வந்து யூஸ் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்ச 10 கிராம் பட்டை, 5 கிராம் வந்து க்ரீன் காடமம், அதுக்கப்புறம் வந்து 5 கிராம் வந்து க்ளோவ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பே லீஃப் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப வறுக்கிறதுக்கு வந்து அவசியம் கிடையாது. டேரெக்டாக அதில் வந்து ஆனியன் ப்ளஸ் க்ரீன் சில்லி ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணுறோம். ஆனியனோட குவான்டிட்டி வந்து 800 கிராம்ஸு, க்ரீன் சில்லி வந்து 10 நம்பரு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக வந்து வதக்க ஆரம்பிக்கிறோம். இதை வந்து நம்ம எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து ஸ்லோவாக வந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வெந்துருச்சு. இன்னும் நம்ம இதை வந்து நல்லா சாத்தே பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இது இப்போ ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 220 கிராம் வந்து இஞ்சியும் 160 கிராம் வந்து பூண்டும் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இந்த பிரியாணிக்கு நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரைஸ் வந்து 2 kg எடுத்திருக்கேன். அதே மாதிரி மட்டனும் வந்து 2 kg தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. அந்த ஆயில் வந்து மேலே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து புதினாவும் 100 கிராம் வந்து கொத்தமல்லி தலையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிரியாணி வந்து ரொம்பவே வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ அந்த புதினா கொத்தமல்லி வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த 600 கிராம் வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தக்காளியும் வந்து ஓரளவுக்கு வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பிரியாணி 2 கிலோ பிரியாணிக்கு வந்து டோட்டலாக வந்து 70 கிராம் வந்து கல்லுப்பு வந்து சேர்க்குறோம். ஸோ வந்து சால்ட்டும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு வந்து டொமேட்டோ மேஷ் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வந்து மட்டனை வந்து போட்டுருவோம். ஏன்னா வந்து மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் வந்து டொமேட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மேஷ் ஆகிடும். இதில் நம்ம டோட்டலாக வந்து யூஸ் பண்ண போகிறதே வந்து 2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் 20 கிராம் வந்து மிளகாத்தூளும் அந்த மசாலா வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து கொத்தமல்லி வந்து சுத்தமாக வந்து யூஸ் பண்ணல, கொத்தமல்லி தூள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தயிரை வந்து ஆட் பண்ணியாச்சு 200 ml. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா குக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் நான் வந்து பிழிஞ்சு விடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகட்டும். மட்டன் வந்து ஒரு 3/4 குக் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ 1க்கு வந்து 2 ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து தண்ணி. ஸோ நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி சால்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா பாயில் வர வரைக்கும் கிண்டுங்க. ஒரு வாட்டி வந்து மேலே வந்து மூடி போட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து குக் ஆகட்டும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வச்சுருக்கேன். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரக சம்பா அரிசி வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதே டைமில் நம்ம பிரியாணியோட மசாலா வந்து நல்லாவே வந்து பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். வாட்டர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெசிபி வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, சேம் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி சென்டரில் வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தம் வைக்கிறோம். நான் வந்து சின்ன பாத்திரம்னால கீழே இறக்கிட்டேன். இதில் வந்து மேலே ஒரு கிளாத்தை போட்டு
கிளாத்தை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் பண்ணிவிடுங்க. அந்த கிளாத்தை வந்து 2 கார்னர்ஸும் வந்து இந்த மாதிரி வந்து சுருட்டிட்டு மேலே வந்து தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அடுப்போட கறியை வந்து நம்ம போட்டுட்டு தம் வைக்கிறோம். தம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஹீட்டை எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்துருங்க. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை வந்து கூல் பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே கண்டிப்பாக வந்து அடிபிடிக்கிறது வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி தம்மை வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து 15 மினிட்ஸ் தம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், நான் தம்மை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ஃபுல்லாக அப்படியே உதிரி உதிரியாக வருது. அந்தளவுக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து குக் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களால் விறகடுப்பு முடியலன்னா சேம் ரெசிபியை நீங்கள் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கீழே வந்து தோசை தவா வச்சு தம் வைங்க, பர்ஃபெக்டாக வந்து வரும். இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்லா சரி.